நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2 இடத்துல கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கும். ஒன்று ஹாஸ்பிட்டலு, இன்னொன்று சூப்பு கடை. நிறைய பேர் மழை பெய்ய ஆரம்பித்தாலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, எல்லா நோயும் அவங்களுக்கு தான் வருது. மழை காலங்களில் ஆட்டுக்கால் சூப்பை தேடி தேடி குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நண்பர்கள் யாராவது அயனாவரம் சைடு போனீங்க அப்படின்னா அயனாவரம் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி லொக்கேட்டாக இருக்குது. இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு, மட்டன் சூப்பு, போட்டி, ரத்தம், இடியாப்பம், இன்னும் என்னென்ன வெரைட்டி வச்சிருக்காருன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோதான் தெரிஞ்சது. 30 ரூபாய்க்கு இவர் கொடுக்குற பிளைன் சூப்பில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அந்த பிளைன் சூப்பில் ஒரு முட்டையை போட்டு பெப்பர் நல்லா தூவி விட்டு ஒரு சூப் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலயே மண்டையிலிருந்து வேற ஊத்துன்னு ஊற்றும். ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டா பசி நல்லா எடுக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்க. அவங்க ஆர்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஆட்டுக்கால் சூப்பு தான். ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சைடிஸ் வந்துடும். அதையும் வச்சு மேஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஜீரணமாகாது, ஒரு பசியும் எடுக்காது, நோய் தான். உணவே மருந்து அப்படின்றத நம்மளோட முன்னோர்களின் வாழ்க்கை முறை. ஆனால் அந்த உணவுக்கு உண்டான இடைவெளியை நம்ம கடைபிடிக்கிறது